இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு அண்ணாமலை? நான் வான்மதிய பொண்ணு கேட்டதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு புரியுது. விருப்பம் இருந்திருந்தா கண்டிப்பா நீ சம்மதிச்சிருப்ப. வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு சொல்லியிருக்க மாட்டேன். எதனால் அப்படி சொன்ன? நீ ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன அண்ணாமலை, ஏதாவது பிரச்சனையா? அண்ணாமலை, உன் கடையில வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு கூட நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ. ஆனா வான்மதிக்கு வர வாழ்க்கைய நீ கெடுத்துட்டேன்னு அந்த மங்கா என்னென்னமோ பேசிட்டு போறா. என்ன நடந்துச்சு அண்ணாமலை? நான் முதலா வெண்ணிலாவ பொண்ணு பார்க்க போனப்ப வான்மதிய தான் பொண்ணு பார்க்க வந்தேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு ஆசைய வளர்த்துக்கிட்டா. ஆனா அது இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து அவ நிதானத்தை இழந்துட்டா. சரி, அவளுக்கு நாமளே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு ஒரு வசதியான குடும்பத்தை பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு போனேன். ஆனா அந்த சம்பந்தமும் அவ பண்ண பிரச்சனையால கிடைக்காம போயிடுச்சு. அதுல இருந்து அவளும் அந்த மங்காவும் என்னை எதிரியாதான் அத்தை பாக்குறாங்க. ஆனா நான் எப்பவுமே வான்மதிக்கு கிடைக்கிற வாழ்க்கைய தடுக்கணும்னு நினைச்சதே இல்ல. எனக்கு வெண்ணிலா எப்படியோ அப்படிதான் வான்மதியும். அப்புறம் ஏன் அண்ணாமலை, நான் வான்மதிய பொண்ணு கேட்டதும் நீ வேண்டான்னு சொன்ன? அது வான்மதி நம்ம குடும்பத்துக்கு சுத்தமா செட் ஆக மாட்டா. ஏன் அண்ணாமலை, ஏன் அப்படி சொல்ற? அவளை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அவளும் வெண்ணிலா மாதிரி தானே நடந்துக்கிறா. இல்ல அத்த, வான்மதி வெண்ணிலா மாதிரி இல்ல. வெண்ணிலா நம்ம கலாச்சாரப்படி நாகரிகமா வளர்ந்தவ, நம்ம பாரம்பரியம் பண்பாட்டை மதிக்கிறவ, பொறுமையான குணம் கொண்டவ. ஆனா வான்மதி அப்படி இல்ல. அவ மாடர்னா வளர்ந்தவ, நம்ம பாரம்பரியம் அவளுக்கு புரியல. பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அதான் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிரு அண்ணாமலை, சம்பந்தி குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பொண்ணுங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. 2 பொண்ணுங்களும் ஒரே மாதிரின்னு நினைச்சுதான் நான் வான்மதிய பொண்ணு கேட்டேன். நீங்க கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. வான்மதி நல்லவதான். ஆனா என்ன, அவளுக்கு நிதானம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. எதுக்கு எடுத்தாலும் கோவம். தான் ஆசைப்பட்டது கிடைக்கலனா என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோன்னு எதுவுமே தெரியாம வார்த்தைய விட்டுருவா. மத்தபடி அவ அன்பானவதான். அப்பா அம்மா மேல பாசம் இருக்கிறவ, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறவ. ஆனா அவகிட்ட மாத்திக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்கு. அத மாத்திக்கிட்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ இவ்ளோ பண்ணியும் அவ நல்லவ, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா? அதான் அண்ணாமலை, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு.